ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எல்லோருக்கும் பிடித்தமான கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவரை நல்ல சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை முங்குற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த மாவெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடான எண்ணெயில் காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு காலிஃப்ளவர் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே அதில் ஒரு 10 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி குடமிளகா அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை அதோடு சேர்த்துட்டு சாஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.